ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி 49 கேஜிஸ்லேருந்து 60 கேஜிஸ் வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு என்னென்ன ஒர்க் ஆச்சு, அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிடுறேன். அரௌண்ட் காலேஜ் வந்து 4th இயர் அப்போது லிட்ரலாக வந்து ஒரு 48 49 கேஜிஸ் அவ்வளோதான் இருந்திருப்பேன். விச் இஸ் ஸோ லீன். பட் எனக்கு எப்பயுமே அந்த டவுட் இருக்கும், நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோம், அதிகமாக சாப்பிட்றோம், பட் ஏன் வெயிட் போட மாட்டேங்குது அப்படின்னு. பட் சில பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வெயிட் போடும். சில பேருக்கு கொஞ்சம் நார்மலாக ஃபுட் சாப்பிட்றதோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் கூட அவங்க வந்து கொஞ்சம் குண்டாயிருவாங்க. அதனால் இது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரியலைஸ் பண்ணது வந்து 3rd இயர் 4th இயர் தான். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்லாம் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. நான் வாட்டுக்கு லீனாக தான் இருப்பேன். பட் இதெல்லாம் நான் அவ்வளோவா ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம ரொம்ப லீனாக இருக்கோம், ஸோ கொஞ்சமாவது ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ காலேஜ் 3rd இயர் 4th இயர் வந்து எனக்கு ஜிம் ஆக்சஸ் கிடைக்கல. ஆல்ரெடி ஜிம் ஃபுல்லாக இருக்குது, அதனால் எனக்கு ஜிம் ஆக்சஸ் கிடைக்கல காலேஜில். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்து நான் ஜிம்மே ஜாயின் பண்ணேன். ஜிம்முக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஐடியா கிடச்சது, நம்ம எப்படி வெயிட் கெயின் பண்ணலான்னு. என் கூட ஒர்க் அவுட் பண்ணுற எல்லார்கிட்டையும் கேட்டேன். ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் லீனாக இருந்து தான் அதுக்கப்புறம் வந்து பல்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி என்ன சாப்பிட்றீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் கேட்டேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு கிளியர் பிளான் கிடச்சிது. ஓகே நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா வந்து நம்ம வெயிட் கெயின் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு அப்போ தான் வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 month நான் ஜிம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த கிளாஸுமே போடல. கிளாஸ்னால் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு தெரியும், செஸ்ட் கிளாஸ், ஷோல்டர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே, எக்ஸசைஸை தான் இப்படி சொல்லுவாங்க. ஸோ அது எதுவுமே நான் பண்ணல. ஃபர்ஸ்ட் 1 month வெறும் கார்டியோ அண்ட் தென் எந்தெந்த மிஷின் இருக்கோ சும்மா வந்து இந்த 1 monthக்கு வந்து சும்மா எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்ன ஃபுட் வேணும் அது எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ இந்த டயட் பிளான்லாம் வந்து நீங்கள் லீனாக இருந்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அதில் வந்து மில்க் ஷேக். ஸோ மில்க் ஷேக்னால் 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, ரெட் பனானா ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் நட்ஸு உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி, பாதாம், டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம், பீனட் பட்டர் மெயினாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாலே உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தி மாதிரி கிடச்சிரும். அதை வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்கனாலே யூ கேன் see the ரிசல்ட். பட் ஆக்சுவலாக இது என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இப்போ நான் என்ன தான் சாப்பிட்டாலும் உண்டாகலை. பட் ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஏதோ ஒரு பாடிக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து இது சாப்பிட்றப்போ எனக்கு ஒர்க் ஆச்சு. இது குடிச்சிட்டே வந்தப்போ எனக்கு ஆக்சுவலாக 1 monthலேயே எனக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப லீனாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த மில்க் ஷேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இதை வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து ஹை கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்பர் 3 வந்து ஆப்வியஸாக எக்ஸு தான். ஸோ எக்ஸு வந்து நீங்கள் பர் டேக்கு 3 to 4 வந்து சாப்பிட்லாம். ஏன்னா எக்ஸில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. உங்களுக்கு பாடிக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இந்த எக்கில் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளோட மசில் ரிப்பேருக்கு, மசில் க்ரோத்துக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை. இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும். ஃபைனலாக நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் வந்து ஒரு 3 டைம்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டுன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரிமைனிங் இருக்கிற ஹவர்ஸில் ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று ஸ்நாக் இல்லை சம்திங் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படி சாப்பிட முடியாது, ஏன்னா நான் மார்னிங்கே அதிகமாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் சாப்பிட்றீங்க இல்லையா, அதை வந்து 2ஆக பிரிச்சுருங்க. மார்னிங் சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கு இல்லையா அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் சாப்பிட்றீங்க இல்லையா, அதை பாதியாக பிரிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஸோ இது ஏன் இப்படி சாப்பிட்ணுன்னா, எவ்ரி டைம் ஏதாவது நம்ம சாப்பிட்ற போது அது டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். எவ்ரி டைம் வந்து இன்சுலின் ஸ்பைக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்பைக் ஆகிறப்போ விச் கான்ட்ரிபியூட்ஸ் டு வெயிட் கெயின். ஸோ அதனால தான் வந்து ஓரளவுக்கு கேப் விட்டு வந்து நம்ம ஃபுட் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும்னா. ஸோ ஒரே டைமாக ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிரித்து சாப்பிடும்போது விச் கான்ட்ரிபியூட்ஸ் டு வெயிட் கெயின். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கிராஜுவலாக வந்து என்னோடய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக 60 ரீச் ஆச்சு. இப்போது கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணல. பட்
60 இருந்தபோது பார்த்தது தான். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து வெயிட் கெயின் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்னென்னா, அதிகமாக சாப்பிட்றேன் பட் வெயிட் கெயின் ஆகலைன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா, மில்க் ஷேக், ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்பயும் வெயிட் கெயின் ஆகலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எடுங்க, மேபி ஆகலாம். எனக்கு அப்படி தான் ஆச்சு. அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சிக்கன் எடுத்துக்கலாமா வேணாமான்னு. சிக்கன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் தான் எடுத்தேன். பட் நான் சொன்ன ஃபுட்டு ஆல்ரெடி வந்து எனக்கு போதுமானதாக இருந்துச்சு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நான் சொன்னது வந்து பாடி பில்டிங்கோ இல்லை வேறு எதுக்கும் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக ரொம்ப லீனாக இருக்கவங்க எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்றத வீடியோ தான் இது. அவ்வளோ ஃபிட்னஸ் பற்றி தெரியாது. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப லீனாக இருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும்னு தான் நான் ஜிம்முக்கு போனேன். லீனஸ் எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது ஆக்சுவலாக நான் பண்ணேன் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் நீங்கள் யாராவது ரொம்ப வருஷமாக ஜிம்முக்கு போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் லைக் ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நான் சொல்கிறது ஏதாவது பிகினர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக லீனாக இருக்கிற கைஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.